ஹாய் மக்களே, நம்ம இன்னைக்கு பாக்குறது கற்பனை கதைகள்ல 2016 சென்னையில் நடந்தது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உரைய வைத்த ஒரு உண்மை சம்பவம். 24 ஜூன் 2016 காலை 6:30 இடம் பாத்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் ரயில் நிலையம். அலுவலம் பெறத்துக்கு கூட்டம் இருந்துச்சு. 200 பேருக்கு மேல நின்றாங்க. அதுல ஒருத்தவங்க தான் சுவாதி. இன்ஃபோசிஸ் கம்பெனியில மென்பொறியாளராக இருந்தாங்க. அப்போ ஒரு இளைஞன் மெதுவாக அந்த சுவாதியை நோக்கி நடந்து வந்தான். கையில ஒரு பை. திடீரென்று அந்த பையிலிருந்து ஒரு அருவாளை எடுத்து சுவாதியை தாக்கினான். சுவாதி சரிந்து கீழே விழுந்தார். அவன் திரும்பி கூட பார்க்காம நிதானமாக நடந்து சென்று தண்டவாளத்திலிருந்து இறங்கி ஓடி தப்பி சென்றான். 200க்கு மேல பார்த்துக்கிட்டு இருந்தவங்க அங்க யாருமே என்ன ஏதுன்னு கூட பார்க்கல. பயந்து போய் அதிர்ச்சி ஆகி நின்றாங்க. ஏன்? போலீஸ் விசாரணை பண்ணிச்சு. ரயில் நிலையத்தில் உள்ள சிசிடிவி கேமராவை கைப்பற்றியது. அதில் அவன் முகம் தெளிவாக பதிவானது. அவன் பெயர் ராம்குமார். திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை அவன் ஊர். அவன் பொறியியல் பட்டதாரி. வேலை தேடி சென்னையில் தங்கியிருந்தான். சுவாதிக்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. போலீஸ் கண்டறிந்த ஒரு உண்மை அதிர்ச்சி. சுவாதி போகும் இடத்திற்கு அவனும் போயிருக்கிறான். சுவாதி இறங்கும் இடத்தில் அவனும் இறங்கியிருக்கான். பல மாதங்களாக அவரை பின்தொடர்ந்து நோட்டமிட்டிருக்கிறான். ஆனா ஒருதலை காதலும் அல்ல. அன்று காலை சுவாதி அவனிடம் பேச மறுத்ததாகவும் ரொம்ப திட்டியதாகவும் அதனால்தான் நான் அவளை கொலை செய்தேன் என்று போலீஸ் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது. தமிழகம் முழுவதும் ராம்குமாரை தேடியது போலீஸ். கடைசியில் செங்கோட்டை அவனது வீட்டில் ராம்குமாரை கைது செய்யப்பட்டார். கைது செய்யும் பொழுது அவர் தற்கொலைக்கு முயன்றதாகவும் கழுத்தில் காயம் இருந்ததாகவும் போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டது. சென்னை புழல் ஜெயிலில் அடைக்கப்பட்டார். தொடர்ந்து வழக்கு நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது சிறையில் மின்சார வயரை கடித்து தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்பட்டது. ஒரு வழக்கு கொலை செய்தவரும் கொலை செய்யப்பட்டவரும் உயிரோடு இல்லை. ஆனால் பல கேள்விகள் மிச்சம் இருக்கிறது. மக்களே, இந்த கதையிலிருந்து நம்மளுக்கு 2 விஷயம் சொல்றாங்க. 1, பொது இடத்தில் யாருக்காவது ஒரு ஆபத்து என்றால் வேடிக்கை பார்க்காதீங்க. தயவு செய்து குரல் கொடுங்கள். 100க்கு போன் பண்ணுங்கள். 2, தயவு செய்து ஒருதலை காதல் என்று ஒருத்தவரை தொந்தரவு செய்யாதீர்கள். அது உண்மையில் குற்றம். இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போன்ற உண்மை சம்பவங்களை, குற்ற கதைகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.